அல்லாஹ் சொல்றான்ல, சிரமத்தோடு சுமந்தா, சிரமத்தோடு பெற்றெடுத்தால். சில குடும்பங்கள்ல 4 புள்ள 5 புள்ள இருக்கும். ஆனால் வீடு பெருசோ சிறுசோ, அந்த தாயும் தந்தையும் என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைகளை வீட்டுல இடம் பத்தலன்னு சொல்லி எங்கேயாவது பிள்ளைய தூக்கி கொடுத்துருவோம் எந்த பெற்றோராவது நினைச்சிருக்கிறாங்களா? வீடு சிறுசுதான், பிள்ளைங்க தூங்க இடம் இருக்காது, தனக்கும் இடம் இருக்காது. பிள்ளைகளை உள்ள தூங்க போட்டு எத்தனையோ தந்தைகள் வெளியே தூங்குவாங்க, பள்ளிகள்ல போய் தூங்குவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? ஏன் வீட்டுல இடம் பத்தல? ஆனால் இன்னைக்கு ஒரு பெட்ட ஒரு தாயை வைக்க இடம் இல்ல, வீட்டுல இடம் பத்தலவா, என் மனைவி மக்களுக்கு இடம் பத்தலவா, இல்லங்கள்ல போய் சேர்க்கிறோமே. எந்த தாயாவது தந்தையாவது என்னுடைய புள்ள வீட்டுல இறந்தனா இருக்குது, 3 புள்ள 4 புள்ள, ஒரு புள்ள எங்கிட்ட கொடுத்துருவோம், ஒரு புள்ள எங்க மதரசால சேர்த்துருவோம், இப்படி முடிவெடுத்திருக்கிறார்களா? சாப்பாடு போட முடியல, சம்பாதிக்க முடியல, 4 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, சாப்பாட்டு இங்க போய் சேர்த்து விட்டுருவோம், இப்படி முடிவெடுத்திருக்கிறார்களா? ஆனால் இன்னைக்கு சமூகத்துல ஒரு புள்ள அப்படி முடிவெடுக்குது, வீட்டுல இடம் பத்தல பாய். என்ன அர்ப்பணிப்பு, என்ன நன்றி கட்டத்தனம்? அந்த பெற்றோர் அன்னைக்கு முடிவெடுத்திருந்தா நீ இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா இருப்பியா? சிந்திக்கணும்ல. இன்னைக்கு சமூகத்தில் அதிகரிச்சுட்டு வருது முதியோர் இல்லங்கள். முஸ்லிம் சமூகத்துல ரொம்ப மனசு வேதனை.